வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மிக விரைவில் வரப்போகுது. இதை அடிப்படையாக வச்சு நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து பயன்படுத்தி பல மாணவர்கள் வந்து ஆன்லைன் ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து 4th டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் வீடியோ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாகவே நம்ம அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து டெஸ்ட் டிஸ்கஸ்க்கான ஃபர்ஸ்ட் வீடியோ. அதாவது கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 25 வரைக்கும் வீடியோ 1 வரும். அப்புறம் 26லேருந்து 50 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். அப்புறம் 51லேருந்து 75 வரைக்கும் வீடியோ 3 வரும். அப்புறம் 76லேருந்து 100 வரைக்கும் வீடியோ 4 வரும். 101லேருந்து 120 வரைக்கும் வீடியோ 5 வரும். அப்புறம் 121லேருந்து 140 வரைக்கும் வீடியோ 6 வரும். சரிங்களா? இப்படி வந்து நம்ம வந்து 25 கொஸ்டின் 20 கொஸ்டினாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிரித்து பார்ட்டாக வீடியோ வந்து அப்லோடு பண்ணிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து கொஸ்டின் பிரிண்ட் அவுட் கையில் வச்சுக்கிங்க, ஒரு பேனா கையில் வச்சுக்கிங்க, ஒரு ஹெட்ஃபோன் வந்து போட்டுக்கிட்டு ஃபோனில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிங்க, நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. நீங்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியமானது, அதை ரிவிஷன் பண்ணுறது அதை விட ரொம்ப முக்கியமானது. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து கையில் பிரிண்ட் அவுட் போட்டு கொஸ்டினை வச்சுக்கிட்டு நீங்கள் தெளிவாக 2.5 மணி நேரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணி எழுதுறது அதை விட ரொம்ப முக்கியமானது. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு டிஸ்கஷன் வீடியோவை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பல மாணவர்கள் செய்கிற தப்பு வந்து என்னன்னா, ஓகே கீ தான் கொடுத்துட்டாங்களே, கீ தான் தெரிஞ்சுது, நாமளே டேரெக்டாக டிக் போட்டு பார்த்துட்டு மார்க் எவ்வளோன்னு பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்கள அறியாமலே அவங்க வந்து தப்பு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஒன்ஸ் டிஸ்கஷனில் என்ன சொல்கிறாங்க அதை பார்ப்போம். அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா உனக்கு ஒரு துளி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்களா நோட் பண்ணு. நாங்கள் சொல்கிற பாயிண்ட் ஏதாவது உனக்கு எக்ஸாமில் டேரெக்டாக வந்துடுச்சுன்னா என்ன லக்கு தானே, சொல்ல புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே குருவி சேர்க்குற மாதிரி என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டினுக்கு பக்கத்தில் எழுதி ஃபுல்லாக நோட் பண்ணுங்க, நல்லா படிங்க. நம்மளுடைய டிஸ்கஷன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல போடுங்க, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் எழுதாத மாணவர்கள் தயவு செய்து கொஸ்டின் பிரிண்ட் அவுட் போட்டு டெஸ்ட் எழுதிட்டு அதன் பிறகு டிஸ்கஷன் வீடியோ பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த டெஸ்ட் 4ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா? இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர். சரிங்களா? அதாவது இதை சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். சரிங்களா? இதை சொல்றது நமக்கு டவுட் வரலாம், ஜவஹர்லால் நேருவா மகாத்மா காந்தியான்னு சொல்றது கொஞ்சம் டவுட் வரலாம். ஜவஹர்லால் நேரு தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சரு. பல்வேறு நம்பிக்கைகள், மதம், இனம், மொழி அப்படின்னு சொல்லி கலாச்சாரம், பண்பாடுன்னு வெவ்வேறு டைப்ல நம்ம மக்கள் இருந்தாலுமே சரிங்களா, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அடிப்படையில நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், அப்படியேப்பட்ட ஒரே கண்ணோட்டத்தை கொண்டதான் நம்மளோட நாடு அப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இப்படி சொன்னவர் யாரு? ஜவஹர்லால் நேரு தான். இது எப்ப சொல்றாருன்னா 1944ல டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, என்னது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம். சரிங்களா? இந்தியாவின் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து 1944ல இவர் எழுதுறாரு. எப்ப அப்படின்னா அவர் ஜெயில இருக்கும்போது இந்த புத்தகம் எங்கன்னா அகமது நகர் ஜெயில இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை அவர் எழுதுறாரு. இந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து அப் டு 1944 வரைக்கும் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை ஃபுல்லா தொகுத்து என்ன பண்றாரு அதுக்குள்ளார சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னென்ன போராட்டங்கள் நம்ம செஞ்சிருக்கோம், நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு என்ன, மொழி என்ன, சரிங்களா, இது எல்லாமே இந்த புத்தகத்துல சொல்லி இப்படிலாம் நாங்க பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள்ல பிரிவினையா இருந்தாலும் கூட நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அழுத்தம் திருத்தமாக ஆணி திருத்தமா என்ன பண்றாரு அதுல சொல்லிருக்காரு அந்த புத்தகம். சரிங்களா? அதனால ஜவஹர்லால் நேரு தான் அதுக்கான ஆன்சர். ஜவஹர்லால் நேரு பத்தி இன்னும் எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது அப்படின்னா 1946 செப்டம்பர் 2 இன்ட்ரீம் கவர்மெண்ட் அமைச்சிருப்பாங்க. இடைக்கால அரசாங்கம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும் போதே நமக்கு வந்து அமைச்சு கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆனவர் 1964 மே 27 அவர் டெத் ஆகிற வரைக்குமே இந்தியாவுடைய இது பிரைம் மினிஸ்டர் யாரு? இவர் தான். பிஃபோர் இண்டிபெண்டன்ட்க்கு முன்னாடியும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இவர் தான். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறமா அதை ஃப்ரீ இந்தியா ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டாலும் இவர் தான். சரிங்களா? பட்டேலுக்கும் இவருக்கு வந்து போட்டி வந்தது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காரு. பட்டேல் வந்திருந்தார் அப்படின்னா இஸ்லாம் மக்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லா பாகிஸ்தான் பக்கம், பங்களாதேஷ் பக்கம் அப்புறப்படுத்திருப்பாரு. அவரு ஒரு டைப்பு. இவர் வந்து எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய ஒரு டைப் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய நேரு, ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது. அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? ஜவஹர்லால் நேரு தாங்கிறது ஆன்சர். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை உருவாக்கி பிரிட்டிஷ் செய்தித்தாள் ஆசிரியர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகுலரிசம்.
இந்த செகுலரிசம் என்ற வார்த்தையை வந்து முதல்ல பயன்படுத்திய பிரிட்டிஷ் செய்தித்தாள் ஆசிரியர் யாருன்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல் யோக். ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல் யோக் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா செகுலரிசம், சமய சார்பின்மை, சமய சார்பற்ற என்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியிருக்காரு. இவரு நடத்தின நியூஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா த ரீசனர் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர். சரிங்களா? இந்த நியூஸ் பேப்பர்ல தான் அவர் என்ன பண்றாருன்னா செகுலரிசம்ங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தி மக்கள்கிட்ட வந்து பரப்பியிருக்காரு, கேம்பெயின் பண்றாரு, அவேர்னஸ் கிரியேட் பண்றாரு. இது ஒண்ணு. ரெண்டாவது, இவர் ஒரு பிரிட்டிஷ், சரிங்களா, ஆங்கிலேய செய்தித்தாள் நிபுணர் இவரு. சரிங்களா? ஓகேவா? இவர் என்ன பண்றாருன்னா பிரிட்டிஷ் செகுலரிஸ்ட் அசோசியேஷன்ல ஒன் ஆஃப் த மெம்பர். புரியுதுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சமய சார்பற்ற சங்கத்துடைய ஒரு உறுப்பினராக இருந்து மக்களுக்கு கேம்பெயின் பண்றாரு. இவர் ஒன் ஆஃப் த ஒரு சோசியலிஸ்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது தப்பு. அதாவது சமய சார்பற்றங்கிற வார்த்தை வந்து 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா தான் என்ன பண்றாங்க, சேர்த்திருக்காங்க. அதாவது என்னென்ன வார்த்தை அப்படின்னா சமத்துவம், சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற அப்படின்னா செகுலரிசம், மூணாவது பார்த்தீங்கன்னா ஒருமைப்பாடுனா வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரிட்டி. இந்த மூணு வார்த்தையுமே பிரியாம்பிள் அந்த முகவுரையில எப்ப ஆட் பண்ணாங்க அப்படின்னா 1972 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா தான் என்ன பண்றாங்க, ஆட் பண்றாங்க. அப்ப பிரியாம்பிள இது வரைக்கும் எத்தனை டைம் சட்ட திருத்தம் பண்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் பண்றாங்க. சரிங்களா? அது எந்த வருஷம்? 1976 42nd அமெண்ட்மெண்ட். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த வருஷத்துல இந்த மூணு வார்த்தையுமே பிரியாம்பிள சேர்த்திருக்காங்க. இந்த 1976 42nd அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. என்னது? மினி கான்ஸ்டிடியூஷன். அதாவது குட்டி அரசியலமைப்பு, ஒரு குறுகிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளாரியே ஒரு குட்டி அரசியலமைப்பு இருக்குது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1976 42nd அமெண்ட்மெண்ட்னு சொல்றோம். அப்ப என்ன காரணம் அப்படின்னா இந்த 42வது சட்ட திருத்தத்துல எக்கச்சக்கமான அமெண்ட்மெண்ட் பண்ணி அதுவே ஒரு குட்டி கான்ஸ்டிடியூஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே வருஷம் இதே அமெண்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 டியூட்டிஸ் வந்து ஆர்டிகல் 51A மூலமா பார்ட் 4A வந்து பாத்தீங்கன்னா உள்ளார மெர்ஜ் பண்ணிருக்காங்க. சரிங்களா இல்லையா? பார்ட் 4A ஆர்டிகல் 51A வந்து அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது 10 அடிப்படை கடமைகளை வந்து அரசியலமைப்பு சட்டத்தை சேர்த்திருக்காங்க. அது 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலம் தான் பண்றாங்க. சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம 1975 நேஷனல் எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. அதை வந்து திருத்தறதுக்கோசரம் 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திரா காந்தி, அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து தனிப்பட்ட முறையில இனிமே எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியாது. கேபினெட் மிஷனுடைய கைப்பட எழுதப்பட்ட எழுத்து அதிகாரத்தின், புரியுதுங்களா, அவங்க வந்து அப்ரூவ்டு கொடுக்கணும், எழுதி அதை கொடுத்து அவங்களுடைய அட்வைஸ் படி தான் நீங்க பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பிரசிடென்ட் வந்து அந்த எமர்ஜென்சி ரூல் கொண்டு வரதுக்கு நீங்க புஷ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்ன பண்றீங்க, அமெண்ட்மெண்ட் பண்றீங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை தாண்டி ஆர்டிகல் 39, 39A, 43A, 48A இது மாதிரி புது ஆர்டிகல்ஸ், விதிகள், சரத்துக்களை வந்து இதே 1976 42 அமெண்ட்மெண்ட் சட்டத்தின் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ளார மெர்ஜ் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இது தப்பு. ரெண்டாவது, இந்திய அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக முக உரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது. 1976 சேர்க்கப்பட்டதுக்கு சரி. அப்ப கூற்று 1 தவறு, 2 சரிங்கிறது இது ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டின் வந்து பாருங்க. இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவரது கல்லறையில் இடம்பெற வேண்டும் என்று கூறிய அரசர் யாருன்னா அக்பர் தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? அக்பர், ஜாயத் அக்பர் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் மதத்துல இருந்தாலும் கூட இந்து மதத்தை மதிக்கக்கூடியவர், இந்து மத பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டவர், தன்னுடைய இஸ்லாம் ஆட்சி, தன்னுடைய முகலாய ஆட்சியில வந்து இந்துக்களை வந்து உயர் பதவியில வச்சுக்கிட்ட ஒரு நபர் தான் யார் அப்படின்னா யாரு? அக்பர். சரிங்களா? இந்துக்கள் மேல உள்ள ஜிஸ்யா வரியை நீக்கிய ஒரு முஸ்லீம் அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா அக்பர். ஜிஸ்யா வரியை போட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா இஸ்லாம் அரசரும் போட்டிருப்பாங்க. முக்கியமா அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணிருப்பாரு, முஸ்லீம் மக்கள் மேலே போட்டிருப்பாரு. ஷியா மக்கள், சன்னி முஸ்லீம் மக்கள், ஷியா முஸ்லீம் மக்கள் 2 டைப் இருக்காங்களா இல்லையா? ஷியா முஸ்லீம் மக்கள் மேலேயே அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, டாக்ஸ் போட்டிருப்பாரு. அதே மாதிரி இந்துக்கள் மேல பில்கிரிம்ஸ் டாக்ஸ்னு சொல்லுவாங்க, புனித வரின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் போட்டிருப்பாரு. அக்பர் வந்து நீக்கி இருப்பாரு, ஜிசியா டாக்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா மத சகிப்புத்தன்மையோட வாழ்ந்தவர்.
அக்பர் தான். இது சில இடத்துல பாபர்னு கூட போட்டிருப்பாங்க ஆன்சரு. ஆனா வந்து அக்பர் தான் வந்து இதுக்கு சரியா பொருத்தமா இருக்கக்கூடிய ஒரு ஆன்சரா நான் பாக்குறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க 5வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 26ங்கிறது எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம நார்மலாவே ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் இருக்கிறது பூராமே வந்து பார்த்தோன்னா மதம் சார்ந்த ரிலீஜியஸ் சார்ந்த அதை பத்தின ரிலீஜியஸ் ஃப்ரீடம் சம்பந்தமான ஒரு ஆர்டிகல்ஸ். சரிங்களா? இப்ப ஆர்டிகல் 25 அப்படின்னா யாரு வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம், பரப்பலாம். அது வந்து ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சமய விவரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சரிங்களா? இப்ப வந்து சமய இந்த விவகாரங்கள் அப்படின்னா நீங்க ஒரு சர்ச் வச்சிருக்கீங்க, இல்ல ஏதாவது ஒரு மசூதி வச்சிருக்கீங்க, இல்ல ஏதாவது ஒரு கோயில் வந்து நிர்வகிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை நிர்வகிக்கக்கூடிய எல்லா சுதந்திரமும் இருக்கு அப்படிங்கிறது ஆர்டிகல் 26 சொல்லுது. சரிங்களா? ஆர்டிகல் 27 என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகேங்களா, ஆர்டிகல் எத்தனா கொஸ்டின் 5ங்களா? ஓகே. ஆர்டிகல் 27 என்ன சொல்லுதுன்னா டாக்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு சமயம் சார்ந்த ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு டொனேட் பண்ணலாம், டாக்ஸ் நீங்க வாங்கலாம் அல்லது டாக்ஸை கொடுக்கலாம். அதுக்கான ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 27 சொல்லுது. ஆர்டிகல் 28 என்ன சொல்லுது அப்படின்னா சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. சரிங்களா? நீங்க தேவைப்பட்டா இப்போ ஒரு கிறிஸ்டின் காலேஜ்ல போய் சேர்றீங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பஜனை போடுறாங்க, அதை வழிபட்டு பண்றாங்க அப்படின்னா விருப்பப்பட்டா போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணலாம். விருப்பப்படலைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை அட்டன் பண்ண தேவையில்லை அப்படிங்கறதா நம்மளுடைய உரிமை. ஆனா ஒரு கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூல்ல வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஆராதனை நடத்தலாம், அது வந்து அவங்களுக்கான ரைட்ஸ். இஸ்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம், தொழுகலாம், அது அவங்களோட ரைட்ஸ் அப்படிங்கறதா இந்த கான்செப்ட் சொல்லுது. 5வது கொஸ்டின். அப்ப ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமைங்கிறது தெளிவுபடுத்துது. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு ஏற்கனவே சொன்னது 1976ல 42வது சட்ட திருத்தம், 42வது அமெண்ட்மெண்ட்ங்கிறது என்னது 1976 அமெண்ட்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம், குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லுவோம். முகவுரை வந்து இதுல திருத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க, ஒண்ணு வந்து ஈக்குவாலிட்டி சமத்துவம், 2வது பாத்தீங்கன்னா செக்யூலரிசம் சமய சார்பற்ற, இன்டிகிரிட்டி அப்படின்னா ஒருமைப்பாடு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்த ஆண்டு வந்து 42வது சட்ட திருத்தம் 1976ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப முகவரியை இதுவரைக்கும் எத்தனை டைம் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் பண்ணிருக்காங்க. எந்த வருஷம் 1976 அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பொறுத்துக. நாத்திகம் அப்படின்னா என்னது, கடவுள் நம்பிக்கையற்று இருப்பது. புரியுதா? கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கிறது பேர் தான் என்னது, நாத்திகவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ குழந்தைகள்ங்கிறது வந்து பார்த்தா வருங்கால குடிமக்கள். சரிங்களா இல்லையா? அவங்க தானே ஃபியூச்சர் வந்து பார்த்தா சிட்டிசன்ஷிப், அத சிட்டிசன் அப்படின்னு சொல்றமா இல்லையா? தீன் இலாஹிங்கிறது தெய்வ நம்பிக்கை. சரிங்களா? யாரு, அக்பர். சரிங்களா? அக்பர், அசோகர். சரிங்களா? இந்த தீன் இலாஹி அப்படிங்கிறவர் யாருன்னா அந்த இது பண்ணவர் யாருன்னா அசோகர் வந்து பாத்தீங்கன்னா பிசி 261ல கலிங்காவார்ல வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான நபர்களை வந்து வெட்டி வீழ்த்திருப்பாரு, ஃபுல்லா ரத்தக்கரையை பார்த்திருப்பாரு. இவ்வளவு பேர்த்த கொலை பண்ணி இவ்வளவு பேரோட நபர்களுடைய வாழ்க்கையை நம்ம கெடுத்து என்ன பண்ண போறோம், இனிமே யாரையும் கொலை பண்ணக்கூடாது, எந்த நாட்டையும் பிடிக்க போகக்கூடாது, யார்ட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது, அமைதியா இருக்கணும், எல்லாரையும் மதிக்கணும், எல்லாத்தையும் ஒன்னா கோஆர்டினேட் பண்ணி ஒரே புள்ளியில இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில புத்த மதத்தை ஃபாலோ பண்றாரு. தன்னுடைய மகன் மகேந்திரன், மகள் சங்கமித்ரையை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி புத்த மதத்தை பரப்புறாரு. அது மட்டும் இல்லாம சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா புத்த மதம் பரவுறதுக்கு காரணம் அசோகருக்கு பிறகு கனிஷ்கர் வந்து இந்த வேலையை பார்த்தாரு. அதனாலதான் கனிஷ்கர் வந்து செகண்ட் அசோகா, ஹூ இஸ் கால்டு செகண்ட் அசோகா, 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கனுஷ்கர். சரியா? இது கனிஷ்கர். சரிங்களா? ஓகே. சோ இப்போ வந்து அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது தீன் இலாஹினா தெய்வ மதம். சரி, அதாவது தெய்வீக கொள்கை, தெய்வீக மதம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அரசியலமைப்புங்கிறது 1950 ஜனவரி 26ல வந்து நடைமுறைக்கு வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஹோல்யோக் அப்படிங்கிறது மத சார்பின்மை என்ற வார்த்தை வந்து உருவாக்கின ஒரு ஆங்கில செய்தித்தாள் நிபுணர். ராஜாராம் மோகன் ராய்ங்கிறது என்னது, சமூக சீர்திருத்தவாதி. அதாவது பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் சோசியல் ரீஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாரு, ராஜாராம் மோகன் ராய். 1829ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 1829ல வந்து பாத்தீங்கன்னா லார்டு வில்லியம் பெண்டிங் பிரபு கூட சேர்ந்து ராஜாராம் மோகன் ராய் சதியை அபாலிஷ் பண்ணிருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா இல்லையா? ஓகே.
ஒரு பிராமின் குடும்பத்துல பிறந்து சதியை வந்து ஒழிச்சிருக்காருன்னா சும்மா இல்ல, சப்போர்ட் பண்ணிருக்காரு. இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் நம்மளோட, அதாவது இங்கிலாந்து மக்கள் வந்து அவங்களுடைய லிபர்ட்டி, இண்டிபெண்டன்ட், அதுக்காக ஒரு சட்டத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679. ஹேபியஸ் கார்பஸ் என்னது? ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? அதாவது அந்த ரிட்டு ஆர்டிகல் 32ல மொத்தம் 5 ரிட்டு மனு இருக்கும். சரிங்களா? ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செரிசிரி, சரிங்களா, கோவாரண்டோ இப்படின்னு சொல்லி படிப்போம்ல. அப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹேபியஸ் கார்பஸ் சொல்லுவாங்க, ஆட்கொணர்வு நீதி பேராணை. உங்களை வந்து யாரும் வந்து பர்மிஷன் இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணனாலும் இன்ஃபார்ம் பண்ணணும், உங்க வக்கீல்கிட்ட பேசணும், உங்க மனைவி கிட்ட பேசணும், இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா இல்லையா? அதை வந்து அரெஸ்ட் பண்ணி அப்பவே கொண்டு போய் கோர்ட்ல வந்து என்ன பண்ணணும், ஒப்படைக்கணும். இப்படிங்கிற விஷயங்களை வந்து ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது 1679 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? இங்கிலாந்து மக்கள். ஓகே, அப்ப இது யாருடைய பீரியட்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னா சார்லஸ் டூ. சார்லஸ் டூங்கிறது கிங்கு. அவர் அரசரா இருக்கும் போது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல காமன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. என்னது காமன் ஹவுஸ்னா? பொது அவை, பார்லிமெண்ட். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை வந்து கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னா லார்ட் ஸ்டெயின் ஜான். லார்ட் ஸ்டெயின் ஜான்ங்கிறவர் தான் முதல்ல ஹேபியஸ் கார்பஸ்ங்கிற பில்ல வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பொது அவை, காமன் ஹவுஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த ஆக்ட கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமா இவர் தான். யாருடைய பீரியட்னா சார்லஸ் டூ பீரியட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க, கிங். சரிங்களா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பில்லை கொண்டு வந்து மக்களுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காங்கிறத நாம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து வருங்க 9th கொஸ்டின். ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு. யுஎன்ஓ, ஐநா சபை வந்து 1945 அக்டோபர் 24 வந்து உருவாக்குனாங்க. அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா யுஎன்ஓ டேன்னு சொல்றோம். சரிங்களா? ஐநா சபை தினம் வந்து அக்டோபர் 24ங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். இதனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ, நியூயார்க். சரியா? நியூயார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐநா சபை எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 1914 to 18, அடுத்தது 1939ல இருந்து 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார். இதனால உலகம் பூரா அழிஞ்சிட்டு இருக்கு, அவன் மாத்தி அடிச்சுக்கிறான். சரிங்களா? உலக நாடுகள்ல கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் ஐநா சபை உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஐநா சபையில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வந்து பாத்தீங்கன்னா வீட்டோ பவர் உள்ள ஒரு கண்ட்ரி இருக்கும். சரிங்களா? அமெரிக்கா, ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதுல வந்து மொத்தம் 6 லாங்குவேஜ் வந்து அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. அபிஷியல் லாங்குவேஜ்னா என்னது? இங்கிலீஷு, பிரெஞ்சு, ரஷ்யனு, ஸ்பானிஷு, அரபிக்கு, அப்புறம் வந்து சைனீஸ். 4, 5, 6 இந்த 6 லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் லாங்குவேஜ் இன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து அந்த இது. அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து இது 10வது கொஸ்டின். உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் 1948 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது உலக மனித உரிமைகள் அறிவிப்புங்கிறது ஐநா பொது சபையால் 1948 டிசம்பர் 10 வந்து என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனாலதான் டிசம்பர் 10 வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டேன்னு சொல்லுவோம். என்ன டே? HR ஹியூமன் ரைட்ஸ் டேங்கிறது இந்த டிசம்பர் 10ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அதாவது இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, வாழ்வாதார உரிமை, பேச்சுரிமை, அரசியல் உரிமை, சமூக உரிமை, இது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே, இதுல இந்த அப்ரூவ்டு கொடுத்தாங்கல்ல 1948 டிசம்பர் 10, அப்ப அது யாருடைய தலைமையில இது பண்ணாங்க, ஹெட் எந்த பிளேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல பாரிஸ். இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு சார்ட்டர்ட் ஆக்ட். சரிங்களா? இதெல்லாம் வந்து அப்ரூவ்டு ஆனது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பாரிஸ்ல. யாருடைய தலைமையில்னா ரூஸ்வெல்ட். யாரு? ரூஸ்வெல்ட் அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதினு சொல்றோமா இல்லையா, அவருடைய தலைமையில தான் இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கான சார்ட்டர்ட் ஆக்ட்லாம் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. யாருன்னா ஐநா சபை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப வந்து ஒண்ணு வந்து சரி. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இது 1950ஆம் ஆண்டு முதல் வழக்கத்தில் இருந்து வருகிறது. அப்படின்னா ரெண்டுமே சரிதான். சரிங்களா இல்லையா? கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதாங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க.
தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் வந்து டெல்லியில தான் இருக்கு. சரிங்களா? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் அந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து 1993ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1993ல வந்து இது உருவாக்கி இருக்காங்க. இந்த ஆக்டை பேஸ் பண்ணி தான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது டெல்லியில வந்து உருவாக்கி இருக்காங்க. எப்ப 1994ல வந்து உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா? 1994ல வந்து இதை உருவாக்கி இருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 93 தான் 1993 அக்டோபர் 24 நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அந்த கமிஷன் வந்து டெல்லியில வந்து உருவாக்கி இருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இதனுடைய ஹெட் யார் அப்படின்னா யாரு? தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர், சேர்பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இந்தியாவின் தலைமை நீதிபதினு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ரிட்டையர் ஆயிருந்தா அவருக்கு வந்து இது தகுதி உள்ள போஸ்ட். அப்படி இல்லையா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கறதா இதுக்கு வந்து தகுதியான போஸ்ட். இது யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான். இது யாரு இவங்களை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணுவாங்க, அதாவது இவர்களை பதவி நீக்கம் செய்பவர்கள் யாருன்னா அதே குடியரசுத் தலைவர் தாங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 12வது கொஸ்டின். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராயும் உறுப்பினர் நியமிக்கப்படுவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். இப்பதான் நான் சொன்னேன். சரிங்களா? ஓகே. அதாவது அந்த 1+6 மெம்பர்ஸ் இதில் இருப்பாங்க. தேசிய மனித உரிமை ஆணையத்தை வந்து யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் வந்து ரிட்டையர் ஆயிருக்கணும், அல்லது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருக்கணும். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டையர் ஆயிருக்கணும். இவங்க தான் அதுக்கு வந்து தகுதியான நபர்கள். குடியரசுத் தலைவர் தான் அவங்களை வந்து என்ன பண்ணுவாரு, நியமிப்பாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்க, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவி காலம் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னது? 3 ஆண்டுகள் மற்றும் 70 வயது தான் இதுக்கான சரியான ஆண்டுகள். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 years 70 ஏஜ்ன்னு இருக்கும். இது தப்பு. ஏன்னா இதை வந்து ரீசெண்டா என்ன பண்ணிருப்பாங்க, 2019 அமெண்ட்மெண்ட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது 2006ல ஒரு அமெண்ட்மெண்ட், 2019ல ஒரு அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா என்ன பண்றாங்க, 5 yearsங்கிறது 3 yearsஆ என்ன பண்றாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்கிறத புரிஞ்சுங்க. ரொம்ப முக்கியமானது. தேசிய மனித உரிமைகள் ஆணையமா இருந்தாலும் சரி, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதனுடைய தலைவருடைய பதவி காலம் இருந்தாலும் சரி, 3 years 70 ஏஜ் அப்படிங்கிறதா காமன். சரிங்களா? தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1997 ஏப்ரல் 17. அதாவது பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்னு பார்க்கும்பொழுது 1993. இதை பேஸ் பண்ணி 1997ல வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, 1997 ஏப்ரல் 17ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி இருக்காங்க. இதனுடைய தலைமையகம் வந்து சென்னை தான். சரிங்களா? சென்னை. இப்ப இதனுடைய பிரசிடென்ட் யாரு, சேர்பர்சன் யார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். புரியுங்களா? உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்காருல்ல, அவர் வந்து ரிட்டையர் ஆயிருக்கணும். அவர் தான் வந்து இதுக்கு இது தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டில் பிரிவு 1 படி எத்தனை வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் எனப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பிரிவு 1 ஆர்டிகல் 1ன்னு அர்த்தம். 1989 குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மாநாடு. சரிங்களா? அதாவது பிலோ 18 ஏஜ். சரிங்களா? பிலோ 18 ஏஜுக்குள்ளார இருக்கவங்க எல்லாமே சைல்டு தான். அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா சிறார் நீதிமன்றத்தில் அடைப்பாங்க. சிறார் சீர்திருத்த பள்ளியில் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து அடைச்சி அவங்களுக்கு தேவையான ஒரு இது கவுன்சிலிங் கொடுப்பாங்க. சரிங்களா? இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பிலோ 7 years உள்ள குழந்தைங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனையே இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு தண்டிக்க கூடாதுங்கிறது சட்டம். அதே மாதிரி 2012ல நிர்பயா கேஸ்னு ஒண்ணு இருக்கு. 2012ல வந்து அந்த டெல்லியில மருத்துவ மாணவி வந்து பஸ்ல போகும்போது ரேப் பண்ணிட்டாங்க 4-5 பேர். அதுல 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பிலோ 18 ஏஜ். அப்ப 16 to 18 வயசுக்குள்ளார இருக்கிற பசங்க ரொம்ப கடுமையான ஏதாவது ஒரு கேவலமான ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களை சிறார் நீதிமன்றமோ சிறார் சீர்திருத்த பள்ளியிலேயே சேர்க்கக்கூடாது. அவங்க நார்மல் நீதிமன்றத்துல கொண்டுட்டு வந்து விசாரணை பண்ணி நார்மல் தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2015ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இது பேஸ் பண்ணி. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஏத்தது வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு தான். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது
1978 ஆண்டை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக ஐநா வந்து அறிவிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம இது மூலமா பாக்குறோம். அந்த இது தப்பு. சர்வதேச குழந்தைகள் ஆண்டுங்கிறது 1979ங்கிறதா இதுக்கு சரியான ஆண்டு. சரி, 1979. அதே மாதிரி 1979 ஆண்டை சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா சபை அறிவித்ததுங்கிறது இது 1975 1975 76 சம்திங். சரிங்களா, இது வந்து கரெக்ட் தான். அதாவது ரெண்டுமே தப்பு தான். அதாவது சர்வதேச குழந்தைகள் ஆண்டுங்கிறது 1979, அப்ப அது தப்பு. அதே மாதிரி சர்வதேச பெண்கள் ஆண்டுங்கிறது 1975 தான் போடணும், ஆனா 79ன்னு போட்டிருக்காங்க. ரெண்டும் தப்பு. அப்ப இரண்டும் தவறுங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. அதாவது ஹியூமன் ரைட்ஸ் இயர் வந்து பாத்தீங்கன்னா 1968ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஐநா சபையின் மனித உரிமைகள் ஆண்டு 1968ங்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அடுத்தது 17வது கொஸ்டின், சிறார் நீதி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இது 2000 இயற்றப்பட்டது. என்னது சிறார் அந்த நீதி சட்டங்கிறது எப்ப இயற்றப்பட்டது? 2000 இயற்றப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னதுதான். நிர்பயா கேஸ் வந்து 2012. 2015 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. 16 to 18 வயசுல யாராவது ரொம்ப கடுமையான தப்பு பண்றாங்க, இது மாதிரி பாலியல் வன்புணர்வுல யாராவது ஈடுபட்டிருக்க பசங்க இருக்காங்கன்னா அவங்கள நார்மல் நீதிமன்றம் விசாரிக்கலாம், நார்மல் தண்டனையே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றீங்க, 16 to 18 அந்த ஏஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது பண்றாங்க. சரிங்களா, அந்த பசங்களுக்கு. அதே மாதிரி பிலோ 7 years கீழ் இருக்கவங்களுக்கு தண்டனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இதெல்லாம் இது கூட தொடர்புடைய பாயிண்ட். சிறார் நீதி சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டதுன்னா 2000 ஏற்றப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது உலக மகளிர் மாநாடு 1995 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெய்ஜிங். இந்த பெய்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா சைனாவில் இருக்கு. சைனா பெய்ஜிங். இங்க வந்து 4th உமன் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. இது வந்து பெய்ஜிங் டிக்ளரேஷன், பெய்ஜிங் தீர்மானம், அந்த ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் உமன்ஸ் எம்பவர்மெண்ட், உமன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அது வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னது 4வது உலக மகளிர் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா பெய்ஜிங், சைனாவில் நடைபெற்றது. சரிங்களா. இதே ஃபர்ஸ்ட் வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னா 1975ல மெக்சிகோ, என்னது மெக்சிகோவில் நடந்துச்சு. சரிங்களா. அப்ப 4th மாநாடு பெய்ஜிங் சைனாவில் நடந்ததுங்கிறத எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே. சோ இதுல வந்து பாருங்க, மயில், அதாவது பார்த்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேஷனல் அனிமல்ஸ், ரிவர், ஃபிளவர் இதெல்லாம் இருக்கு. இது எந்த இயர்ல வந்து இந்திய அரசாங்கம் ஏற்கப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு. மயில் வந்து பாத்தீங்கன்னா 1963ல. சரிங்களா. மயிலை பொறுத்த வரைக்கும் அறிவு, அழகு, இது ரெண்ட பேஸ் பண்ணி தான் இந்தியாவுக்கான அறிவு, அழகு இதை வந்து வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கோசம் ஒரு லோகோ, ஒரு உயிரினம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து மயிலை வந்து எடுத்துக்கிட்டாங்க. மயில் வந்து முருகனுடைய வாகனம்னு தெரியும். புத்த மதத்துல அன்பையும் அறிவையும் மீன் பண்ணக்கூடியதா மயில் வந்து பார்க்கப்படுது. சரிங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது பச்சையா இருக்கக்கூடிய மயில் வந்து பாத்தீங்கன்னா ஆண் மயில் வந்து தோகையை விரிச்சு ஆடும். இல்ல கருமேகங்கள் சூழ மழை வரக்கூடிய நேரங்கள்ல மயில்கள் வந்து என்ன பண்ண, ஆண் மயில் தான் டான்ஸ் ஆடும். நல்ல இது வச்சிருக்கும். சரிங்களா இல்லையா பாக்குறதுக்கு. ஓகேங்களா. 1963ங்கிறது இது சரி. கங்கை ஆறு, சரிங்களா, இந்தியாவின் தேசிய ஆறுன்னு கேட்டா கங்கை மிக நீளமான ஆறு, புனித ஆறு. சரிங்களா. ரொம்ப இமயமலையில இருந்து வர ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டர்லாம் இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்கை ஆறுங்கிறது வந்து உங்களுக்கு 2008ல வந்து இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்தது. ஆற்று ஓங்கில் அப்படின்னா கங்கை டால்பின், அந்த கேஞ்சட்டிக் டால்பின் சொல்லுவாங்க. சரிங்களா. கங்கை டால்பின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2010 போட்டிருக்காங்க. அது 2009 தான் எக்ஸாக்ட் ஆன்சர். 2010 பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா 2009 தான் எக்ஸாக்டான ஆன்சர். ஆற்று ஓங்கில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கங்கை டால்பின். கங்கை டால்பினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நாலேஜ் இருக்கும். அல்ட்ரா சவுண்ட் மூலமா தன்னுடைய எல்லா விஷயத்தையும், முக்கியமா தனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே அது வந்து அந்த அல்ட்ரா சவுண்ட் மூலமா என்ன பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணி தன்னை பாதுகாத்துக்குது. அதை தாண்டி அதுக்கு கண்ணு தெரியாது பெருசா. சரிங்களா. 5 அடியில இருந்து ஒரு 8 அடி ஃபீட்ல தான் இருக்கும். ஆற்றுல மேயக்கூடிய இந்த டால்பின் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். இது கடல்ல இருக்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். சரிங்களா. ஓகே. அதே மாதிரி லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிறது 2012ல இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, தேசிய பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது கொடுத்துருக்கு. சார் பாக்டீரியாவுக்குலாம் ஒரு அப்ரூவ்டு கொடுக்குறாங்களா? ஆமா கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா பாக்டீரியாங்கிறது நன்மை செய்யும் பாக்டீரியா, தீமை செய்யும் பாக்டீரியான்னு சொல்லி 2 விதமா ஸ்கூல் புக்கில் நம்ம படிச்சிருப்போம். நன்மை செய்யும் பாக்டீரியானா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலை தயிரா மாத்துறது, மாவை புளிக்க வைக்கிறது. சரிங்களா. மாவாட்டி வச்சுட்டு இருமா புளிக்கட்டுமா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தால் தான் மாவு புளிக்கும். அப்பதான் வந்து
இட்லி தோசைலாம் நல்லா டேஸ்டா வரும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப அது மாதிரிதான் நன்மை செய்யும் பாக்டீரியா. சரிங்களா? பாலை தயிரா மாத்துறது, இட்லி சுடுறது, தோசை சுடுறதுக்கான இந்த மாவை வந்து புளிக்க வைக்கிறது, இது எல்லாத்துக்குமே முக்கியமா ஊறுகாவை இது பண்றது, இது எல்லாத்துக்குமே பாக்டீரியா வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய குடல்ல சில பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியாலாம் இல்லை என்றால் நம்மளோட நார்மல் உடம்பு இருக்காது. அந்த குடல்ல பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா நம்ம உடம்புல நல்லது பண்ணிட்டு இருக்குது. அதனாலதான் நாம ஒரு நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கோம், வந்துகிட்டு இருக்கோம், உலாவிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி பல்வேறு விதங்கள்ல பாக்டீரியா நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறதால அதுக்கு நம்ம ஒரு அப்ரூவ்டு கொடுக்கணும், ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுது. 4321 தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா? 20 தேசிய இது பழமாக மாம்பழம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1950 வந்து பாத்தீங்கன்னா, புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா பழங்களின் அரசன் என்று அழைக்கப்பட்டது என்ன அப்படின்னா மாம்பழம். சரிங்களா? சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லி ராஜாஜியை சொல்றோமா இல்லையா? ராஜாஜி ராஜகோபாலாச்சாரிய வந்து மேங்கோ ஆஃப் சேலம் அப்படின்னு சொல்றோம். தேசிய மாம்பழம். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா தேசிய பழமாக மாம்பழம் அறிவிக்கப்பட்டது 1950. பழங்களின் ராஜா என்று அழைக்கப்பட்டது மாம்பழம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி எக்கச்சக்கமா இருக்கு. மல்கோவா மாம்பழம், இமாம்பசு, அல்போன்சா, சரிங்களா, பங்கனப்பள்ளி, இப்படின்னு எக்கச்சக்கமான மேங்காய் வெரைட்டிஸ் இருக்கு. ஒட்டு மாங்காய், குண்டு மாங்காய்லாம் சொல்றோம். ஸோ இந்த மாங்காய் வந்து இப்போ வந்து மே மாசம் வரப்போகுது, மாங்காய் சீசன். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, தமிழ்நாட்டின் மாநில பறவை வந்து பாத்தீங்கன்னா மரகத புறான்னு சொல்றோம். தமிழ்நாட்டின் மாநில பறவை என்னது? மரகத புறா. இந்த மரகத புறாவுக்கு பச்சை இறகு புறா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரு மரகத புறாவுக்கு இன்னொரு பேர் என்னது? பச்சை இறகு புறான்னு சொல்லுவாங்க. இந்த புறாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜோடி ஜோடியா தான் சுத்தும், அல்லது ஃபேமிலியா குரூப்பா தான் சுத்தும், தனியா போகாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி வெளியெல்லாம் வராது, மறைவாதான் இருக்கக்கூடிய ஒரு புறா வந்து பாத்தீங்கன்னா இந்த மரகத புறான்னு சொல்றோம். சரிங்களா? இது நம்மளுடைய காடுகளுடைய வளர்ச்சி, இயற்கையோடைய அழகு, இதை வந்து பிரதிபலிக்கும் விதமா தான் தமிழ்நாட்டுடைய மாநில பறவையா வந்து மரகத புறா வச்சிருக்காங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இது வந்து வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் தான் இது அதிகமாக வாழக்கூடியது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே என்ன பண்றாங்க? பறவைகளை வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பறவைன்னு ஒரு பறவை வந்து தேசிய அதாவது ஸ்டேட் பேர்டா வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா புல்லாங்குழல் கழுகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய குறுக்கன்று கழுகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, 22வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் மாநில மலர் வந்து பாத்தீங்கன்னா செங்காந்தல் மலர். இந்த செங்காந்தல் மலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவத்துக்கும் சுகாதாரத்துக்கும் பேர் போனது, ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் ஏன் மாநில மலர் செங்காந்தல் வைக்கிறோம் அப்படின்னா மருத்துவத்திற்கும், சரிங்களா, சுகாதாரம், அதுக்குதான் இந்த மலரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். இது விஷத்தன்மை உள்ள மலர் இது. சரிங்களா? இதுல வந்து இந்த விஷத்தை பேசிக்கா ஒரு அடிப்படையா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு மருந்தா இருக்கும். ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷமா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. செங்காந்தல் மலருங்கிறது. சரிங்களா? அக்னி கலாபம்னு சொல்லுவாங்க. இந்த மலருக்கு இன்னொரு பேர் என்னன்னா அக்னி கலாபம் என்று அழைக்கப்பட்ட இது என்னது மலர் வந்து பாத்தீங்கன்னா செங்காந்தல் மலர்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் மாநில மலர்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பருவமழை காடுகள், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மலை காடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. இதனுடைய இதழ்கள் பாத்தீங்கன்னா, இதழ்கள்னா என்னது? அந்த அந்த லீஃப் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா இதழ்களுடைய அந்த இதழ்கள பூவோட இது வந்து ரெட் கலர்ல இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் 23. நமது தேசிய கொடியின் நீளம் அகலம் எந்த அமைப்பு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2:3 தான் எக்ஸாக்ட் ஆன்சர். சில இதுல வந்து 3:2ன்னு கொடுத்திருப்பாங்க. நல்லா கொஸ்டினை கவனிங்க. லென்த் இஸ்ட் பிரெத் அப்படின்னா 2:3. அதே மாதிரி பிரெத் இஸ்ட் லென்த்னு கேட்டாங்க அப்படின்னா 3:2. இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொட்டையா கேட்கறாங்க தேசிய கொடியோடைய விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னது 2:3 தான். அப்படிதான் நீங்க மொட்டையா சொல்லணும். தேசிய கொடியை முதல்ல வடிவமைச்சது யாருன்னா மேடம் காமா அம்மையார். சரிங்களா? காமா அம்மையார் தான் முதல்ல தேசிய கொடி இது வடிவமைச்சாங்க. அவங்க ஃபாரின்ல போய் ஜெர்மனியில போய் முதல்ல தேசிய கொடி அவங்க தான் முதல்ல ஏத்துனாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதாவது இன்டர்நேஷனல் சோசியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ்னு ஒரு கான்ஃபரன்ஸ் ஜெர்மனியில் நடைபெற்றது. அங்க போயிட்டு இந்தியாவோட தேசிய கொடியை வந்து
ஏத்தனவர் யாருன்னா மேடம் காமா, அதான் காமா அம்மையார். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் இந்த தேசிய கொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி ஏன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகல்ல வந்து நம்மளுடைய தேசிய கொடியும் காங்கிரஸ் கொடியும் ஒன்னா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு காங்கிரஸ் கொடிய ஃபிளாகும் காங்கிரஸ் கட்சியோடைய ஃபிளாகும் இந்தியாவுடைய ஃபிளாகும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பிங்களி வெங்கைய நாயுடு அப்படிங்கிற ஒரு ஆந்திராக்காரர், சரிங்களா, அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சிருக்காரு. அதுதான் இப்போதைக்கு ஃபைனல் ஆகி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த கதர் துணின்னு சொல்லுவாங்க, காதி துணின்னு சொல்லுவாங்க. அது வந்து 2:3 ரேஷியோவில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேசிய கொடியில பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ரான், சரிங்களா, அதான் காவி நிறம் அப்படிங்கிறது நம்மளுடைய தைரியத்தையும் நம்மளுடைய நம்ம ரத்தம் சிந்தி நம்மளுடைய தியாகம், தைரியம், நம்மளுடைய போராட்ட குணத்தை பத்தி சொல்லக்கூடியது சாஃப்ரான் கலர், சரிங்களா, காவி நிறம். ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா உண்மை, தூய்மையை பத்தி சொல்லக்கூடியது, சரிங்களா. கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிலம், பசுமை, வளம், சரிங்களா, இதை பத்தி சொல்லக்கூடியதெல்லாம் பசுமை பத்தி சொல்லுது. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல 24 ஆரம் இருக்கும். இந்த 24 ஆரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீதி, தர்மம், சரிங்களா, நம்மளுடைய லைஃப் கண்டினியூட்டி, வாழ்க்கையோடைய தொடர்ச்சி, இது எல்லாத்தையும் மீன் பண்ணக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா 24 சக்கரான்னு சொல்றோம். முக்கியமா தர்மத்தை பத்தி சொல்லுது, நீதியை பத்தி சொல்லுது. இன்னும் 24 ஹவர்ஸை பத்தி மீன் பண்ணுது. இந்த தர்ம சக்கரம் வந்து எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னா சாரநாத் தூண், அசோகருடைய சாரநாத் தூண் அங்கிருந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்க 24வது கொஸ்டின். 1950 ஜனவரி 28ஆம் நாள் தேசிய லட்சணை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் எம்பளம்ங்கிறது 1950 ஜனவரி 26 1950 ஜனவரி 26 தான் நேஷனல் எம்பளம் வந்து அடாப்டட் செய்யப்பட்டது. ஆனா ஜனவரி 28ன்னு போட்டிருக்காங்க, தப்பு. நேஷனல் எம்பளம்னா என்னன்னா, அதாவது சாஞ்சி ஸ்தூபின்னு சொல்றோமா இல்லையா, சாஞ்சி ஸ்தூபி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, அசோகரால் உருவாக்கப்பட்டது. அங்க வந்து பாத்தீங்கன்னா சாரநாத் தூண் சொல்லுவாங்க. அந்த தூண்ல உள்ள பில்லர், அதாவது மேல சிங்கம் இருக்குமா இல்லையா, சிங்கம் வந்து மொத்தம் 4 சிங்கம் இருக்கும், புரியுதா, முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு ரைட்டு லெஃப்ட்னு மொத்தம் 4 சிங்கம் இருக்கும். ஆனா நம்மளுடைய சின்னத்துல எம்பளத்துல மொத்தம் 3 சிங்கம் தான் தெரியும். 4 சிங்கத்துல 3 சிங்கம் மட்டும் தான் தெரியும். முன்னாடி ஒண்ணு இருக்கும், சைட்ல ஒண்ணு இருக்கும், சைட்ல ஒண்ணு இருக்கும். பின்னாடி உள்ள சிங்கம் வந்து தெரியாது, சரிங்களா. அப்ப வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அந்த சிங்கம் வந்து இப்படி மேல தெரியுது, கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சக்கரா இருக்கும், இங்க வந்து 2 அனிமல், இங்க வந்து 2 அனிமல் இருக்கும், மொத்தம் சுத்தி வந்து கீழே வந்து 4 அனிமல் இருக்கும். அப்ப இது வந்து என்னன்னா, ஒண்ணு வந்து குதிரை, இன்னொன்னு வந்து யானை, இன்னொன்னு வந்து காளை, இன்னொன்னு வந்து சிங்கம், மொத்தம் 4 விலங்குகள் இருக்கும். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அசோக சக்கரா இருக்கும், வாய்மையே வெல்லும் சத்தியமேவ ஜெயதேங்கிற வார்த்தைலாம் இருக்குங்கிறத, சரியா, முண்டக உபநிடாசில இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இது தப்பு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஜனவரி 24 1947ஆம் நாள் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, சரிங்களா. அதாவது தேசிய கீதம்னா என்னது, நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தம்னா என்னது, ஜனகண மனகதி. ஜனகண மனங்கிற பாடலை வந்து பாடினவர் யாருன்னா யாரு, ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் எப்ப முதல்ல எழுதினாரு, 1911. அதே மாதிரி 1911 ஐஎன்சி செஷன், அதாவது பாத்தீங்கன்னா கல்கத்தா செஷன் சொல்லுங்க, கல்கத்தாவில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. இந்த காங்கிரஸ் மாநாட்டுல முதலாக தேசிய கீதம் பாடப்பட்டது. யார் எழுதினது, ரவீந்திரநாத் தாகூர். பெங்காலி மொழியில் எழுதப்பட்ட பாடல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இத வந்து எப்ப அடாப்டட் செய்யப்பட்டது இந்தியன் கவர்மெண்டால் அப்படின்னா 1950 ஜனவரி 24 தான் அடாப்டட் செய்யப்பட்டது. நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங் வந்து பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 24 தேசிய பாடல் வந்தே மாதரம் என்ற பாடல் ஏற்கப்பட்டது. இதுவும் சரிதான். தேசிய பாடல் தேசிய கீதம் ரெண்டையுமே ஒரே தேதியில தான் இந்திய அரசாங்கம் ஏத்துக்கொண்டது. எந்த ஆண்டு, 1950 ஜனவரி 24. தேசிய பாடல் அப்படின்னா வந்தே மாதரம் பாடல். அது பங்கிம் சந்திர சாட்டர்ஜிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் அண்ட் பெங்காலி மிக்சடா கலந்து அந்த பாடல் எழுதியிருந்தாரு. இந்த பாடல் வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற, அதாவது பார்த்தீங்கன்னா 1875 இந்த பாடல் வந்து எழுதிட்டாரு. எது, வந்தே மாதரம் பாடல். இது 1882 ஆனந்த மடம் என்ற புத்தகத்தில் முதலாக ரிலீஸ் செய்யப்பட்டது. அதே 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல முதலாக இந்த பாடல் பாடப்பட்டது. யாரால் பாடப்பட்டது, வந்தே மாதரம் பாடல்னா ரவீந்திரநாத் தாகூரால் பாடப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப 3வது தான் சரி. 4வது தேசிய கொடி வடிவமைத்தவர் உதயகுமாரன் போட்டிருக்காங்க, பிங்களி வெங்கைய நாயுடு ஆந்திராக்காரன்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி தாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 24. சோ நெக்ஸ்ட் பாருங்க 25வது கொஸ்டின். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கால அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க.
அதாவது 52 வினாடிகள் தான். சரியா? நேஷனல் ஆந்தம்ங்கிறது ஜனகண மனகதி. இதை வந்து எழுதினவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் 1911 எழுதினாரு. அதே 1911 காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக இந்த பாடல் பாடப்பட்டதுங்கிறது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சாச்சு. இதுல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேராகிராஃப் இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பிளஸ் லாஸ்ட் பேராகிராஃப் இதை வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ல பாடலாம். இப்ப ராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்க, தேசப்பற்று மிக்கவர்கள். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும், தேசிய பாடலுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு விஷயத்த செய்ய போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவோம், தேசிய கீதத்தை பாடிட்டு தான் போவாங்க. அப்ப திடீர்னு ஒரு பெரிய வார் வருது, அங்க போய் 52 செகண்ட் நின்று ஃபுல்லா பாடி முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு நிக்க முடியாதுல்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் ராணுவ வீரர்களுக்கு முக்கியமா கவர்மெண்ட் மீட்டிங்குகள் டெல்லியில் நடக்குதா இல்லையா, அந்த மாதிரி முக்கியமான மீட்டிங் டக்குன்னு முடிக்கணும். அப்படிங்கும் போது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கணும். அப்படிங்கிறதுக்கோசரம் 7 பேராகிராஃப்லாம் பாட வேண்டியது இல்லை. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லாஸ்ட் பேராகிராஃப் மட்டும் பாடினா போதும். அது வந்து 20 செகண்ட்ல பாடணும். இது ஒரு கொஸ்டின். ஃபுல்லாவே பாடுறது வந்து 52 செகண்ட்ல பாடணும். சரிங்களா? இது வந்து தேசிய கீதம். தேசிய கீதம்னா நேஷனல் ஆந்தம், ஜனகண மனகதி. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து எஸ்ஐ டெஸ்ட் 4ல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 25 வரைக்கும் நம்ம என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபுல்லாவே கீஸ் அண்ட் டிஸ்கஷன் ஃபுல்லா பார்த்துருக்கோம். இந்த டிஸ்கஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட் போடுங்க. ஏதாவது குறை இருந்தால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து மாத்திக்கிறேன். நம்மளுடைய டெஸ்ட்டை தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த டெஸ்ட் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, நல்லா டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே நம்மளோட டிஸ்கஷன் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த வீடியோ வந்து 26ல இருந்து 50 வரைக்கும் ஒரு வீடியோ வரும். 51ல இருந்து 75 வரைக்கும் ஒரு வீடியோ வரும். 76ல இருந்து 100 வரைக்கும் ஒரு வீடியோ. 101ல இருந்து 120 வரைக்கும் ஒரு வீடியோ. 121ல இருந்து 140 வரைக்கும் ஒரு வீடியோ. இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 6 வீடியோ உங்களுக்கு வந்து யூடியூப்ல அப்லோட் ஆகும். இந்த வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரும் அதுக்குள்ளார இருக்கும், வித் கீஸோட இருக்கும், OMR ஷீட்டோட இருக்கும். நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க, பிரிண்ட் போடுங்க, 2.5 மணி நேரம் டைம் ஒதுக்கி டெஸ்ட் எழுதுங்க, டிஸ்கஷனை பாருங்க, தொடர்ச்சியா அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நல்ல ரேங்க் வாங்கலாம். வாழ்த்துக்கள்.